இந்த ட்ரெஸ் போட சொல்றதுக்கு ஓபன் த டோர். உள்ள எவன்டா அவன் குப்பர் அடிச்சு படுத்து கிடக்குறது. சும்மா தரமா வெந்திருக்கான். அப்பா வந்துட்டான்டா தடிமாட்டு பையன். வாவ் இது சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக இருக்கு. இது திங்க யாருக்கு கொடுத்து வச்சிருக்குதோ தெரியலையே. இட்ஸ் மீ பிச்சு தின்னது பார்க்கலாமா வெந்திருக்கான்னு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். தரோம் வேற. கம்பியில் நெக்ஸ்ட் ஒருத்தனை பாருங்க. சொர்க்கமே என்றாலும் அதுக்கு ஒன்று இல்லை. இவனுக்கு ஒரு அட்டாச்மெண்ட். கடையில் அந்த அக்கா புதுன்னு தலையை வெட்டிவிட்டாங்க. செம்ம அட்டெம்ட் ஆகுதுல்ல. காலை கப்பச்சிட்டு ஒருத்தருக்கான். இவனுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு இவனாமா, இவனுக்கு டஃப் கொடுக்க இவனாமா. இவன்லாம் நம்ம லிஸ்ட்லே இல்லை, எங்கே இருக்கிறானே தெரியல. இவன் பாருங்க திறமா வேற லெவலாக இருக்கான். இவன் கூட ஏதோ சகிச்சுக்கலாம். இவன் தான் அல்டிமேட் கிங்கு. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ பார்க்கலாம் வாங்க. இங்கே பாரு என்னைக்கு இதை வெட்டிக்கிட்டு வந்து எனக்கே தெரியாமல் கொஞ்சம் நல்லா செஞ்சுக்கணும். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நல்லா இருக்கானே. இந்த ட்ரெஸ்ஸை போட சொல்றதுக்கு மண்ணில் நொறுக்குன்னு கொட்டிடுவேன். 100 வேலை சொல்றது போடவே மாட்டா. கேட்டா வந்து சீனை போடுவா. காட்டு இது ஆக்டிங் மேடம். லாஸ்ட் வீடியோ மாதிரி நினைச்சிடாதீங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காது பாருங்க. போட சொன்னா போடுறதே கிடையாது. அப்படிலாம் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப டெம்டிங்காக இருக்கு. வாங்க நம்ம போய் சிக்கன் சாப்பிடலாம். காம்படிஷனே இன்னைக்கு இதுதான். யார் இது வருதோ எனக்கு தான் இது. குட்டி ஃபுட் யாருக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த மூணு நின்றுச்சுன்னா பேசு. 1 2 3 என்ன அடிக்குது? 1 2 3 டே வந்துடுறோம். டே அவ பக்கம் போகாத எம்மக வந்து இல்லை. அது இங்கே இப்படி இப்படி தான் வந்துச்சு. சரி 1 2 3 யாம் பக்கம் தான் இருந்துச்சு. யாம் பக்கம் தான் இருந்துச்சு. யாம் பக்கம் தான் இருந்துச்சு. அந்த முன்ன மீன் எனக்கா ஸ்வீட்டாக் எப்படியோ ஒரு இசை ஓகே தள்ளி விட்டோம். ஓகே நெக்ஸ்ட் நம்ம கிங்குக்கு இல்லை அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்துக்கலாம். அது ஒரு நிமிஷத்துல சாப்பிட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்ப பைத்தகாரி. அது திங்கிறதுக்கால என்ன இந்த முள்ளு பிச்சு பிச்சு வெறும் அந்த முள்ளு கூட சாப்பிட்ற மாதிரி இல்லை. அது கருகி தீஞ்சு போய் ஒரு மாதிரி தான் இருக்குது. சாப்பிடுங்க எடுத்துக்கிட்டே சுற்றி. அதே காடையாவது ஒன்று வந்துச்சுன்னா காடையாவது சாப்பிடுவல பாவம். நான் சிக்கனு மீன் சாப்பிட முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக பொக்குன்னு இருக்காது. இந்த அவங்க ஒரு வாய்ப்பு தரேன். இது நல்ல கதையா. இது ரெண்டும் நமக்கு அது நமக்கு வேற மாதிரி இல்லை. ஆனால் எப்படியாவது சிக்கன் மாட்டி எனக்கு விழுந்துடணும். மறந்துடாம போவாங்க நம்ம. அடே அநியாயம் பண்றாடா. டே நீங்க மட்டும் பண்ணல. நாங்க இத மொத்தமா நல்லா சிக்கன் கிடைச்சாச்சு. மிஸ் பண்ணிட்டோமே அவனை. சரி ஃபர்ஸ்ட் மீன், அப்புறம் தான் காடை. நீ தின்னு முடிச்சுன்னா அது தொடவே மாட்டாது. பனிஷ்மெண்ட் ஒழுங்கா தின்னு. அவளுக்கு 2 லெக் இருந்தா நமக்கும் 2 லெக் இருக்கும்ல. ஓ ரொம்ப பெரிய இருக்கு. பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. செம்ம. இந்த முள்ளு தான் குத்துது. காடை ரியலி சூப்பர். நம்பாதீங்க போய் சொல்றாங்க. சத்தியமா சூப்பரா இருக்கு. ஏன் அந்த முள்ளு எனக்கு நீட்டிட்டு நிக்குதான்னு தெரியல. ஆனா நல்லா தான் இருக்கு. இது என்ன மீன் யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த மீன் வாங்கினா அக்கா ஒரு மீன் கொசு கொடுங்க சும்மா கொடுத்தாங்க. இது பார்க்கும் போதே யார் சாப்பிட்டு மிச்சம் வச்சமா இருக்குது. நான் சாப்பிட்டு முடிக்க போறேன். சாப்பிட்டு முடிச்சு எனக்கு கிஃப்ட். அந்த கோழி எனக்கு கொடுத்துரு. அது உங்களுக்கு கிஃப்ட். டிஷ்யூ இல்லையா? கேத்தனா வேணுங்கிறது. அவ்வளோதான் நான் டிஷ்யூ எடுத்துருப்பேன். எடுத்துட்டு வாப்பா. நான் மீன் சாப்பிட்டு முடிச்சு தான் போவேன். ஆபரேஷன் சக்சஸ். பேஷண்ட் டைடு. என்ன என்றாக முழுதாண்டா இருக்கு. நம்ம இப்ப சிக்கன் 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 பானையெல்லாம் எடுத்துடுவேன். சிக்கன் லெக் பீஸ் பிக்கிறதுக்கு முன்னாடி லெமன் புழிஞ்சிடலாமா? இதுமா ஐயோ தொண்டைக்குள்ள போய் என்னமோ குத்திச்சு. ஐயா எனக்கு நாளைக்கு சோறு. நான் என்ன அவன்
சிக்கன் தந்துடுறியா? பாசக்காக மம்மி வந்தாலும் சிக்கனுக்கு முன்னாடி வருமா இங்கே இதோட நீங்க லெமன் புரியல அப்படியே சாப்பிட்டீங்க. சிக்கனோட ஸ்மெல்லும் லெமனோட ஸ்மெல்லும் அல்டிமேட்டு. என்ன எங்க அம்மா பார்த்து பயந்துட்டியா? ஒரு காலம் எடுக்கிறதுக்குள்ள என்ன வேலை? தின்றுவேன், நல்லா இருக்குது. விருப்பத்தால செம்மையா இருக்கு. நான் தானே சமைச்சேன், நல்லாதான். அவங்க அது கூட எவ்வளோ சண்டை போடுவாங்க தெரியல. அப்போ இவ்வளோ பெரிய எலும்புக்கெல்லாம் வருது. கொஞ்சோண்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஓட்ட மீன் என்ன சாப்பிட சொன்னீங்கல்ல, இது உங்களுக்கு பனிஷ்மெண்ட். உனக்கு என்ன சூப்பராக இருக்கும், வேற லெவல் டேஸ்ட்டு. எலும்பு கூட நக்கி நகர்த்துட்டு இருக்கேன், சூப்பராக இருக்கும். அவங்க படுத்துட்டு கோச்சிச்சு. அடிச்சு வேணாம் தரோம். இருக்கும் அல்டிமேட். அப்படியே அந்த புளிப்போட சேர்த்து அட்டகாசம். வாழ்க்கை வாங்கலாம். இந்த டயட் வந்து வாழ்ற வாழ்க்கையெல்லாம் இருக்குங்க. வாடா வாடா வாடா. நான் கை சாப்பிடுவேன், காடு சாப்பிடுவேன். இது முடிச்சுட்டு அங்கே தான் வருவேன். வரக்கூடாது, அதுக்கு இது இருக்கணும்ல. அவன் தான் லேட் ஆனான், இன்னும் 5 நிமிஷம் தான். சொல்லப்போனா சிக்கனை உடைக்கிறது தான் கஷ்டம், அது கூட சீக்கிரம் சாப்பிடலாம். பூ மாதிரி இருக்கு. இப்படி வச்சு கூட ஒவ்வொரு கட்டமா பிச்சு சாப்பிடு. இவங்க கூட தான் சாப்பிடுவாங்களா? எனக்கு பிஞ்சு பிஞ்சு வருதே. அடிப்பொடி. சீரியஸாகவே கிடைச்சி ஒர்த்து. அதுக்கு வேணா சொல்லுங்க, வாசல் எடுப்பேன். நான் கூட குத்து மதிப்பாக தான் உப்பு இதெல்லாமே போட்டேன். பர்ஃபெக்டாக இருக்கு. அந்த டேஸ்ட் பார்த்தனே. ஆமாம், இந்த பக்கம் பிச்சு அடியில் ஓட்டப்பட்டு கொஞ்சம் தின்னுட்டு மீனை கவுத்து வச்சிட்டா. அவ்வளோ நல்லவ. நல்லவனா? கம்பு போட்டேன் நான் முள்ளே இல்லை, சோறு மாதிரி சாப்பிட்டுருக்கேன். உடைச்சிட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் உடைக்கிறேன். முழு தேங்காய் இந்த நாய்கிட்ட கொடுத்தா வச்சு புரட்டிட்டே இருக்கோம்மா. அப்படி தேங்காய் நான் நாயா? அந்த மாதிரி தலையை தனியாக திருப்பிக்கணும். வேண்டிங்களா? இப்போ நீங்க சாப்பிட்டீங்க, அதை நான் சாப்பிட்டுருவேன். ஓ இது மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன் இதுல என்ன பிரச்சனை? அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதை அப்படியே உடைச்சு போட்டுருவாங்க. பிளான் சப்புன்னு இருக்குது. எது இது சூப்பரா இருக்குது. இல்ல, அது காரமா சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு சப்புன்னு தெரியுது. வெளுத்து விடுவேன் மேல ஒன்றா. இவ்வளோ சாப்பிட்டு கொடுக்குறேன். நல்லா வந்து சாப்பிட்டு என்ன கொடுக்கலாமா? இல்லம்மா, சரி அவளை இப்போ இவ்வளோ சாப்பிடுவேன். ஒரு பிள்ளைய நான் சாப்பிட்டாங்க நினைஞ்சிடாத. நிறையா வேற லெவல். இல்லை காரசாரம். ஜாலியாக கொஞ்சம் மீன் சாப்பிட்டு இருக்காங்க. நான் கூட சிக்கன் சாப்பிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் மிஸ்ஸிங். மயனஸில் நல்லா டிப் பண்ணி அப்படி சாப்பிடணும், காரமே தெரியாது. கரெக்டு தான், பர்ஃபெக்ட். எப்படியாவது கேப்பில் இவனை சாப்பிடலான்னு நினச்சேன். ஆடு தன்னால வந்து தலையை கொடுத்துச்சு. அவ்வளோதான், இது முடிச்சுட்டு இப்போ அடுத்து ஒரு லெக் எடுக்கும் பாரு. லெக்கா? நான் லெக் எடுக்குமா நான் பிடிப்பேன். இருக்குதுண்டா போவேன். அப்போ நான் பிடிங்கி வைப்பியா? ஓய் நாங்க நான் சொன்னேன் சாப்பிட்டேன்.
சத்தியமா மக்களே நியாயமா நீங்களே சொல்லிருங்க. அல்டிமேட். அது சாப்பிட்டு வைட்ட சப்புன்னு இருக்கு. இப்படிதானே அது கொஞ்சம் டூ ஸ்பைஸு. நல்லா என் வாய்க்கு எடுத்து விட்டா சிக்கனை கொடுத்து. முதல்ல சிக்கன் வேணும் நாங்கள் இப்போ எப்படி பேசுவாங்க? போச்சு கீழ்பட்டேன். ஐயோ எனக்கு மயோனஸ் மட்டும் இருந்தது எப்படி இருந்திருக்கும். அதான் செய்யாம நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? என்ன அது குடிச்சுட்டுவீங்க? மசாலா நிறைய இருக்கிற காரம் இருக்கும். நம்மளுக்கு என்ன வந்தாலும் சிக்கன் தான். இந்த தலையை எப்படி நான் பிரிச்சு தான் வைக்க போறேன். அதுக்கு அப்படியே வச்சிடலாம். சக்க டேஸ்ட் நல்லா கார சாரமா மழை ஜோன்னு பேஞ்சிட்டு இருக்கும்போது மழையிலே நனைஞ்சிட்டு போய் தான் இந்த மீனை வாங்கிட்டு வந்தேன். கடையில இருந்து நிற்கும் போது மழை விட்டுரும், பைக் எடுத்தோம்னா மழை வந்துடும். அப்படிதான் இன்னைக்கு காலையில ஃபுல்லா இருந்துட்டு இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி மலையேறத்துல நான்வெஜ் சாப்பிடணும்னு விரும்புவீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. பை. பார்க்கலாம்.